யோசிச்சு பாரு மேம், உங்க பேர் என்ன மேம்? இந்திரா. உங்க பேர் என்ன மேம்? எழிலரசி. சப்போஸிங் இந்திரா மேம்க்கு எழிலரசி மேம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் வாட் எவர் ரீசன், நடுவில் ஏதாவது இன்டர் டிபார்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்திரா மேமோட சாய்ஸ் என்ன? எழிலரசி, உன் பேச்சு கா. இனிமேட்டு இருந்து நான் அந்த காரிடார் பக்கம் போனேன்னா நீ இந்த பக்கம் வராத, தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடு. உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன், என் முகத்துல நீ முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது கட் பண்ணலாம். பட் சப்போஸிங் உனக்கே உன்னை பிடிக்கலன்னு வச்சுக்கோயே, நீ சொல்ல முடியுமா? ஓடினேன் ஓடினேன் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எங்க இருந்து ஓடுற? என்கிட்ட இருந்தா ஓடுற. நீ எவ்வளவு ஓடினாலும் will you be able to escape yourself? You cannot. No. இந்த கம்பெனி பிடிக்கலன்னு நீ வேற கம்பெனிக்கு போலாம். இந்த ஹஸ்பண்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ வேற ஹஸ்பண்ட் கிட்ட போலாம். போவாத, சொல்ற, சும்மா பேச்சுக்கு சொல்ற. நீ எந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாலும் you can change, but the relationship that you have with yourself is the most fundamental relationship. அந்த ரிலேஷன்ஷிப் அடிபட்டு இருந்துச்சுன்னா உன் தலையெடுத்து எப்படிப்பட்ட ஆளுங்களை நீ லைஃப்குள்ள அட்ராக்ட் பண்ணுவன்னா, யாரெல்லாம் உனக்கு சுட்டி காமிச்சிட்டே இருப்பாங்களோ உனக்குள்ள ஏதோ ப்ராப்ளம், உனக்கு ஏதோ சரி கிடையாது. You will become a magnet which only attracts people who will put you down, who will cause you pain, who will not let you be happy. சரி, ஒரு ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கு, ஆனா நீ மாத்திரம் தனியா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கன்னு வச்சுக்கோய, ஆக்டிவிட்டி ஆஃப்டர் ஆக்டிவிட்டி நீ பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் பண்ணணும்?